தரிசனம் வந்த பொழுது அவங்க கேட்கல. இப்ப நியாய தீர்ப்புக்குரிய தீர்க்க தரிசனம் ஆமோஸ் மூலமாக வருகிறது. இப்ப ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அப்புறம் படிச்சுங்க. நான் இன்னும் முக்கியமான சப்ஜெக்ட் உள்ள போறோம். இந்த 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது மேலும் ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்திக்கிட்டே வர்றாரு. இப்போ 4th சாப்டருக்கு வந்துருவோம். 4th சாப்டர்ல வரும்போது இங்க இதுதான் நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. இப்போ இந்த ஜனங்கள் இதெல்லாம் தீர்க்கதரிசிகளின் வாயை அடைச்சிட்டாங்க, வேதத்தை மறந்துட்டாங்க, வேற போலியான கற்பனைகளை கை கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு இப்போ ஆண்டவர் எச்சரிப்பின் நிலைமையிலிருந்து சிட்சிப்பின் நிலைமைக்குள்ள வர்றாரு. ஃபர்ஸ்ட் எச்சரிப்பு, அப்புறம் என்னது சிட்சிப்பு. ஃபர்ஸ்ட் எச்சரிப்பார், அப்புறம் சிட்சிப்பார் வருது பாருங்க. 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல்லுகளுக்கு ஓய்வா? என்ன வார்த்தை பார்த்தீங்களா? பல்லுகளுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறார். அப்படி என்னது? சாப்பாடு இல்லை, சாப்பாடு தான் போட்டு மென்னுட்டு இருப்பீங்கன்ற. பல்லுகளுக்கு ஓய்வை கொடுத்தேன். இல்லையா? பஞ்சத்தை அனுப்புகிறார் பாருங்க. பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன். பஞ்சத்தை நான் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பல. ஃபர்ஸ்ட் வார்ன் பண்ண திரும்பல, அப்புறம் உங்களுக்கு சிக்ஷையை அனுப்பினேன், பஞ்சத்தை கொடுத்த, அதிலும் நீங்கள் திரும்பவில்லை. அடுத்தது 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை, உங்கள் பாளையத்திலே பிணத்தின் நாற்றம் இருக்குது, நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் நீங்க என்னிடம் திரும்பல. கொள்ளை நோய் அனுப்பினேன், கொரோனா போன்ற கொள்ளை நோய்களை அனுப்பினேன். ஆனாலும் நீங்க என்ன செய்யல? உணர்வடைஞ்சு திரும்பவே இல்லை. கொள்ளை நோயை அனுப்பியும் திரும்பவில்லை. பஞ்சத்தை அனுப்பியும் திரும்பல, கொள்ளை நோயை அனுப்பியும் திரும்பல. அடுத்தது 11ஆம் வசனம். சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களையும் கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியை போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதோம் கொமோராவுக்கு ஒரு பேரழிவு வந்தது, ஒரு இமைப்பொழுதுல. அது போல சில காரியங்கள் எல்லாம் கவிழ்த்து போட்டது போல மொத்தத்தையும் அழிவையெல்லாம் கொடுத்தேன். ஆனாலும் மீதியா இருக்கிறவங்க திரும்பவே இல்லை. சரி, இப்ப என்னதான் செய்யறது? எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்தேன். உங்க நியாய தீர்ப்பை தடுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். என்னை சந்திக்கிறதுக்குள்ள ஆயத்தப்படுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டே இருக்கிறேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இப்ப 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இங்கதான் சொல்யூஷனே இருக்குது. வாசிக்கலாம். முதல் வசனத்துல வாசிக்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள். அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள். அவளை எடுப்பாரில்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். 100 பேர் பாருங்க. 1000 பேர்ல 100 பேர் தான் மீஞ்சிருப்பாங்க. 100 பேர்ல 10 பேர் 10% தான் இருக்க. மீதி எல்லாம் அழிவை சந்திக்கும்னு சொல்றாரு. அப்புறம் கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள். இங்கதான் பாயிண்ட்டுக்கு வராரு. என்னை தேடுங்கள். இனிதான் ரொம்ப சீரியஸா கவனிங்க. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், கன்க்ளூஷன் வந்துட்டாரு. எல்லாம் பண்ணி எதுலையுமே நீங்க பண்ணல. ஃபைனலா சொல்றேன், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்ன தேடுங்க, வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாது. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள்.
இப்போ இதை சொல்லும் போது எதை தேடக்கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க. அது ஆச்சரியமா இருக்குது. அடுத்த வசனம், பெத்தேலை தேடாதேயுங்கள், பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர் சபாவுக்கும் போகாதேயுங்கள், பெயர் சபாவுக்கும் போகாதேருங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்லிட்டு ஒரு 3 பிளேஸ மென்ஷன் பண்றார் பாருங்க. இதான் இதோடைய இந்த செய்தியுடைய சாரமே இங்கதான் இருக்குது. என்னை தேடுங்கள், என்னை மட்டும் தேடுங்க, பிழைப்பீங்க. அப்போ தேடக்கூடாதுன்னு சொல்றத எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாகாலை தேடாதிருங்கள், அஸ்தரோத்தை தேடாதிருங்கள் அப்படின்னு போட்டுதான் கரெக்ட், அப்படி ஈஸியா போயிட்டு இருக்கும். என்ன தேடுங்க, பாகாலை தேடாதீங்க, என்ன தேடுங்க, அஸ்தரோத்தை தேடாதீங்க, இப்படி சொல்லியிருந்தா ஓகே. ஆனா இங்க சொல்ற ஒரு 3 பட்டணங்களை சொல்றாரு பாருங்க. 3மே பிளஸட் பிளேஸ், 3மே ஆசீர்வாதமான இடம். ஆனா அங்க தேடாதீங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க, பெத்தேலை தேடாதீங்க. 2வது கில்காலையிலே சேராதீங்க. 3வது பெயர் சபாவுக்கும் போகாதீங்க. ஏன்னா கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். பிளேசஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணாதீங்க, என்ன மட்டுமே நோக்கி பாருங்க. இப்ப இந்த 3ஐயும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் காட்டுற பாருங்க.